தமிழகத்தோட முன்னாள் துணை முதலமைச்சர் அவர்களை இன்னைக்கு 9 பிரிவுகளுக்கு கீழே வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன ஃபாலோ பண்ணிட்டு வீடியோ மட்டும் ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் செக்ஷன் 196 2 குழுக்களிடையே பகையை தூண்டுற விதமா நடந்துக்கிட்டாலோ இல்ல செயல்ல ஈடுபட்டாலோ இந்த ஒரு செக்ஷனை யூஸ் பண்ணுவாங்க. நம்பர் 2 செக்ஷன் 192 கலவரம் நடக்கும்னு தெரிஞ்சே தூண்டுற நோக்கத்தோட அவங்க நடந்துக்கிட்டாங்கன்னா போலீசார் இந்த ஒரு வழக்கையும் அவங்க மேல பதிவு பண்ணலாம். நம்பர் 3 செக்ஷன் 61 ஒரு குற்றத்தை செய்ய மத்தவங்களை தூண்டுனாலோ இல்ல உதவி பண்ணாலோ இந்த ஒரு சட்டத்தை அவங்க மேல பதிவு பண்ணலாம். நம்பர் 4 செக்ஷன் 351 ஒருத்தவங்களை பயமுறுத்துறது, அச்சுறுத்துறது, மிரட்டுறது இந்த மாதிரி விஷயத்த பண்ணா அவங்க மேல இந்த ஒரு வழக்கை பதிவு பண்ணலாம். நம்பர் 5 செக்ஷன் 296B ஆபாசமான பேச்சையோ இல்ல ஆபாசமான செய்கையோ பப்ளிக் பிளேஸ்ல யூஸ் பண்ணீங்கன்னா இந்த ஒரு வழக்கை உங்க மேல பதிவு பண்ணலாம். நம்பர் 6 செக்ஷன் 352 பொதுமக்களோட அமைதியை குலைக்கிற நோக்கத்தோட அவமதிக்கிற விதமா நடந்துக்கிட்டாங்கன்னா இந்த ஒரு வழக்கையும் உங்க மேல பதிவு பண்ணலாம். நம்பர் 7 இன்னொருத்தருடைய மரியாதையும் அவங்களோட கண்ணியத்துக்கு எதிராக கேடு விளைக்கிற மாதிரி ஏதாவது பேசினாலோ இந்த ஒரு சட்டப்பிரிவை உங்க மேல வழக்கு பதிவு பண்ணுவாங்க. நம்பர் 8 செக்ஷன் 4 பெண்ணுக்கு எதிராக தொல்லை கொடுத்தாலோ இல்ல அவங்கள அவமதிக்கிற விதமா ஏதாவது நடந்தாலோ இந்த ஒரு சட்டப்பிரிவை உங்க மேல வழக்கு பதிவு பண்ணுவாங்க. நம்பர் 9 ஆபாசமான தகவலையோ இல்ல படங்களையோ மொபைல் மூலமா இணையதளத்துல பகிர்ந்தா இந்த ஒரு சட்டப்பிரிவு கீழே உங்க மேல வழக்கு பதிவு பண்ணுவாங்க. முக்கியமான விஷயம், இது விசாரணை தொடங்குறதுக்கு முதல் கட்டமும் இல்ல இறுதி கட்டமும் இல்ல. அதனால குற்றம் நிரூபிக்கப்படுமா இல்லையான்னு கடைசியில நீதிமன்றம் தான் முடிவு பண்ணும்.